வெல்கம் டு பிரகாஷ்மதி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து வேலூர் ஃபோர்ட் உள்ளே இருக்கிற ஜலகண்டேஸ்வரர் டெம்பிளுக்கு வந்திருக்கோம். ஸோ உள்ளே போயிட்டு கோவில் எப்படி இருக்குது அப்படின்லாம் காட்டுறோம். வாங்க போகலாம். நூறடி மண்டபம்டா. ஆயிரங்கால் மண்டபம் தானடா சொல்லுவாங்க. 100 மண்டபம் நல்ல ஒரு தூண்லையும் ஒரு சாமி இருக்காங்க. எஸ், ஒன்றும் போது அப்படியே பக்கத்தில் சூப்பராக இருக்குல்ல. ஐ திங்க் நான் வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். வாய்ஸ் ஓவர். Minutes later. சூப்பராக இருக்கு. ஒரு நல்ல ஏறி போய் ஐயோ சூப்பராக இருக்குடா. அப்படியே வாடா, மேலே ஏறி வா. அப்படியே இங்கே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்படியே போகலாம். வெல்கம் டு பிரகாஷ்மதி விலாக்ஸ். ஸோ இன்றைக்கி ஆக்சுவலாக வேலூர் கோட்டையெல்லாம் சுற்றி பார்க்கலான்ட்டு வந்தோம். ஸோ வேலூர் கோட்டைக்குள்ளே நம்ம சிவனுக்கு வந்து இங்கே ஒரு கோவில் ஒன்று இருக்குது, ஜலகண்டேஸ்வரர் கோவில் அப்படின்ட்டுன்னு. ஸோ இது பாருங்களேன், இது ஏதாவது
திருவிழா டைமில் சாமி கொண்டு வந்து இங்கே வச்சு பூஜை பண்ணுவாங்க போல். ஸோ அதேமாரி உள்ளே வந்து ஒரு பெரிய சிவலிங்கம். ஸோ ஒரு பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தார் சிவனை போய் நம்ம தரிசிச்சுட்டு வரும்போது. ஸோ இந்த கோவில் பார்த்திங்கன்னா 15th செஞ்சுரியில் விஜயநகர பேரரசுக்கு கீழே இருந்த சின்ன பொம்மி அப்படின்ற ஒரு சிற்றரசரால் ஆக்சுவலாக இந்த வேலூர் கோட்டையே வந்து அவரால் தான் வந்து இங்கே வந்து கட்டப்பட்டிருக்கு. ஸோ விஜயநகர பேரரசர் கீழே இருந்த சின்ன பொம்மின்ற அந்த சிற்றரசரால். ஸோ அவருக்கு வந்து சிவனுக்கு வந்து அவருக்கு ஒரு கோவில் கட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அவர் கட்டின கோவில் தான் இப்போ நம்ம இங்கே பார்க்குற இந்த ஜலகண்டேஸ்வரர் கோவில். என்னங்க இது வழி முடிந்தது. வழி அடுத்து கீழே இறங்கி தான் போகணும் போல். சூப்பராக இருக்குது. வந்து ஒரு நாள் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இங்கே சிவனை போய் தரிசிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது. பார்த்து இறங்கடா. ஸோ உள்ளே வந்து நல்ல ஒரு பெரிய சிவலிங்கம். நம்ம தஞ்சாவூரில் இருக்கிற அளவுக்கு இல்லை, அதோட கொஞ்சம் நார்மலான இது, பார்க்க சூப்பராக இருந்தது. அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, விஜயநகர பேரரசருக்கு அப்புறம் நிறையா மன்னர்கள் இங்கே வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து ஒரு வாட்டி இந்த போர் வந்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி இங்கே இருந்த சிவலிங்கத்தை வந்து தூக்கிட்டு போயிட்டு இங்கே பக்கத்தில் வேறு ஒரு விநாயகர் கோயில், இந்த பாலாற்றங்கரைக்கிட்ட ஒரு விநாயகர் கோயில் இருக்கான். ஸோ அது எக்ஸாக்ட் பேர் எனக்கு தெரியல, நான் தெரிஞ்சேன்னா நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் போடுறேன். ஸோ அந்த கோவிலில் தூக்கின்னு போயிட்டு நம்ம இந்த சிவனை எடுத்துன்னு போய் வச்சுட்டாங்களாம். ஸோ அதுக்கப்புறம் 1981 தான் வந்து அந்த சிவனை திரும்பவும் இங்கே எடுத்துகிட்டு வந்து இங்கே பிரதிஷ்டை பண்ணி 1981 தான் வந்து மறுபடியும் இங்கே வந்து இந்த கோவில் வந்து மூலஸ்தவர்னு சொல்லுவாங்கள்ல, மூலஸ்தானமா, அதாவது கருவறையில் இருக்கிற அந்த சிவனை வந்து அதுக்கப்புறம் தான் இங்கே எடுத்துன்னு வந்து பிரதிஷ்டை பண்ண ஆரம்பித்து மறுபடியும் இந்த கோவில் வந்து கோவிலாக இருந்திருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு அரசர்கள் இருக்கும் போதும், அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்காரங்க வந்து இங்கே ஆட்சி செய்யும் போதும், பிரிட்டிஷ்காரங்க வந்து இந்த கோவிலை வந்து வெறும் ஆயுத கிடங்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. வெடி மருந்து அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு இடமா யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துக்குது. ஸோ ஒரு ப்ளசண்ட்டான இடம், சூப்பராக இருக்குது. ஸோ இதுக்கு உள்ளே தான் வந்து மூலஸ்தானம் இருக்குது. அதுக்குள்ளே வந்து கேமரா அலோவே பண்ணல. நாங்கள் அப்படியே சும்மா வெளியே மண்டபத்தை சுற்றி இங்கே அப்படியே உங்களுக்கு பேசின்னு இருக்கோம். வெளியும் மண்டபம்லாம் நிறையா பெரிய மண்டபம்லாம் இருக்குது, ஆனால் ரொம்ப யாரும் இல்லை. ஸோ ஒரு நாள் வந்தீங்கன்னா சூப்பராக ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போகலாம், நிம்மதியாக இருந்துட்டு போகலாம். வெளியே நிறைய இடம் இருக்குது. நீங்கள் அழகாக உங்கள் ஃபேமிலியோட வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு கூட போகலாம். இல்லை திருப்பதி போயிட்டு வரீங்கன்னா கூட போயிட்டு வரும்போது நீங்கள் அப்படியே இங்கே பார்த்துட்டு போகலாம். இல்லை இங்கே பார்த்துட்டு பெருமாளை பார்க்க போகலாம். இல்லை இங்கேயே பெருமாள் இருக்கார், இங்கேயே பெருமாளையும் நீங்கள் பார்த்துடலாம். ஆனால் இது வந்து கவர்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணல போல கோயிலில். இல்லை, ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் கிட்ட தான் இருக்குது. அது இல்லை, தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன ஊற்றி மூலஸ்தானத்துக்கு. ஸோ இதுதான் ராஜகோபுரம். செம்மையாக இருக்குப்பா ராஜகோபுரம். இந்த ராஜகோபுரத்தோட ஹைட் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 100 அடிக்கு மேலே இருக்குது. ராஜகோபுரத்தில் என்ன ஏதோ மேலே ஏதோ துப்பாக்கி இருக்கிற மாரி இருக்குது. ஏதோ 2 பேனரான்ற மாதிரி அங்கே வைக்கிற மாதிரி இருக்கு. ஓஹோ, அந்த ஃபோக்கஸ் லைட்டு அந்த வச்சுருக்காரு, அது மாதிரி ஏதோ வைக்கிறதுக்காக. ஒன்றாந்தேதி இது கூட வர எத்தனை வருஷம் ஆச்சு? ஒன்றாந்தேதி எவ்வளோ வெயில் அடிக்குது. இன்னுமா அந்த இது இன்னும் பழிச்சுன்னு இருக்குது. இங்கே காட்டுறான், இதுதான் அந்த இது பேர், இவ்வளோ பேர் இருக்குண்டா. சின்ன கிணறு, தண்ணி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க, மேலோடு இருக்குது. அங்கே பிடிச்சி நம்ம இந்த பேஸ்மெண்ட்லேருந்து இந்த கோபுரத்தோட ஹைட்டு வேற லெவலில் இருக்குது.
வேலூர் கோட்டையோட மதில் சுவர்கள். இந்தமாரி குல்ஃபிலாம் உங்கள் வீட்டாண்ட விற்குதா? அங்கே பாண்டிலாம் இப்போலாம் எதுவுமே அந்தமாரி எதுவுமே கிடையவே கிடையாது இப்போலாம். எப்பா என்ன வியூடா டே. மொத்த வியூ பாரு, ஒரு 3 ஆங்கிளுக்கு உனக்கு வியூ இங்கேருந்து கிடச்சிடும். ஸோ எதிரிங்க வரதெல்லாம் அழகாக கவர் பண்ணுற மாதிரி. இந்த அகழியில் தண்ணியாவது இங்கே நல்லா அழகாக தான் இருக்குது.